அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் ஆழ்ந்த எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட் அப்படின்ற அப்டேட் அப்படின்றதுதான் ரேஷன் கடை கார்டுடைய சேல்ஸ்மேன்ஸ் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். இந்த ரிசல்ட் இதுவரைக்குமே ஒரு 6-7 மாதங்களாக இன்னும் வெளியிடல. 6-7 மாசத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்திருப்பீங்க 2027 வந்து நாங்க ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நோட்டீஸ் அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. இந்த லேட்டஸ்டா நாம அப்டேட்டை நம்ம கொடுத்து என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, 2024 டிசம்பர் 29க்குள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் நாங்க ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இது வரைக்குமே 5 மாதங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அப்டேட் எதுவுமே கொடுக்கல. இந்த நிலையில தான் நம்ம வந்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் உண்டான அப்டேட்டை நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாம பாருங்க ரேஷன் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பணி வாய்ப்பு போடுவோம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவுக்குள்ளார ஒரு சில மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா கட்டாயமா சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் ஷாப் உடைய வேலையில நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இந்த நிலையில நிறைய தட்டுப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வதந்திகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா ரிசல்ட் வருமா வராதா? ஒரு சில பேர் எல்லாமே நிறைய வதந்திகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் பண்ணி கரெக்டா வச்சிருக்கவங்களுக்கு முதற்கட்டமா ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ட்டு சில தரப்பு அதிகாரிகள், ஒரு சில மாவட்ட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ரெனியூவல் எல்லாமே கரெக்டா இருக்கு, அந்த சான்றிதழ் அவங்க ரேஷன் ஷாப் உடைய நேரடி நேர்காணல்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரிசல்ட் அப்டேட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சரி ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு அனைவருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் நாங்க வெளியிடுவோம், இந்த மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆன்லைன் மூலமா வெளியிட மாட்டோம், ஆஃப்லைன் மூலமாவும் வெளியிடுவோம் அப்படின்றது ஒரு சில மாவட்டத்துடைய அதிகாரிகள் வந்து கூறிட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பாக்குறப்ப கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வெளியிடமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிட போறோம். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே 99.99% அளவுக்கு முடிக்கப்பட்டு விட்டது. இனிவரும் காலங்கள்ல ரிசல்ட் நாங்க விரைவில் பப்ளிஷ் செஞ்சிடுவோம் அப்படின்றத குறிப்பாவே சொல்லிட்டாருங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் இதை சொல்லியிருக்கிறதுனால இது வரைக்குமே 90 முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைய சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றதுதான் சொல்றாங்க. தவிர ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட் இருந்தாலும் அது என்ன ஆடியோ அப்டேட் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆடியோ அப்டேட்ன்றது ஒண்ணுமே இல்லை, அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சில கால் பண்ணி அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்துல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாவட்ட வாரியா இருக்கிற அதிகாரிகளே சில முடிவுகள் எடுத்து வைக்கிறாங்க. அதுதாங்க ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியாகுதுல இருக்கிற சில தாமதங்கள். ஏன்னா அவங்க அடுத்து வந்து அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய ரிசல்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் ரேஷன் ஷாப்ல இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட இருக்காரு. அதற்குண்டான அப்டேட்டும் விரைவில் வர இருக்குங்க. அதையும் நாம பொறுத்து நாம பார்க்கலாம். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட் அப்படின்ற அப்டேட் அப்படின்றதுதான் ரேஷன் கடை கார்டுடைய சேல்ஸ்மேன்ஸ் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். இந்த ரிசல்ட் இதுவரைக்குமே ஒரு 6-7 மாதங்களாக இன்னும் வெளியிடல. 6-7 மாசத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு இல்லையா. ஏற்கனவே வந்து பார்த்திருப்பீங்க 2027 வந்து நாங்க ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நோட்டீஸ் அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த லேட்டஸ்டா நாம அப்டேட்டை நம்ம கொடுத்து என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, 2024 டிசம்பர் 29க்குள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் நாங்க ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இது வரைக்குமே 5 மாதங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அப்டேட் எதுவுமே கொடுக்கல. இந்த நிலையில தான் நம்ம வந்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் உண்டான அப்டேட்டை நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாம பாருங்க ரேஷன் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பணி வாய்ப்பு போடுவோம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவுக்குள்ளார ஒரு சில மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா கட்டாயமா சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் ஷாப் உடைய வேலையில நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இந்த நிலையில நிறைய தட்டுப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வதந்திகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா ரிசல்ட் வருமா வராதா ஒரு சில பேர் எல்லாமே நிறைய வதந்திகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் பண்ணி கரெக்டா வச்சிருக்கவங்களுக்கு முதற்கட்டமா ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ட்டு சில தரப்பு அதிகாரிகள், ஒரு சில மாவட்ட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ரெனியூவல் எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த சான்றிதழ் அவங்க ரேஷன் ஷாப்போடைய நேரடி நேர்காணல்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரிசல்ட் அப்டேட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சரி ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு அனைவருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் நாங்க வெளியிடுவோம், இந்த மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆன்லைன் மூலமா வெளியிட மாட்டோம், ஆஃப்லைன் மூலமாவும் வெளியிடுவோம் அப்படின்றது ஒரு சில மாவட்டத்துடைய அதிகாரிகள் வந்து கூறிட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பாக்குறப்ப கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வெளியிடுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிட போறோம். ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே 99.99% அளவுக்கு முடிக்கப்பட்டு விட்டது. இனிவரும் காலங்கள்ல ரிசல்ட் நாங்க விரைவில் பப்ளிஷ் செஞ்சிருவோம் அப்படின்றத குறிப்பாவே சொல்லிட்டாருங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் இதை சொல்லியிருக்கிறதுனால இது வரைக்குமே 95 முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைய சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றதுதான் சொல்றாங்க. தவிர ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட் இருந்தாலும் அது என்ன ஆடியோ அப்டேட் அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஆடியோ அப்டேட்ன்றது ஒண்ணுமே இல்ல, அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சில கால் பண்ணி அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்துல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாவட்ட வாரியா இருக்கிற அதிகாரிகளே சில முடிவுகள் எடுத்து வைக்கிறாங்க. அதுதாங்க ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியாகுதுல இருக்கிற சில தாமதங்கள். ஏன்னா அவங்க அடுத்து வந்து அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய ரிசல்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் ரேஷன் ஷாப்ல இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட இருக்காரு. அதற்குண்டான அப்டேட்டு விரைவில் வர இருக்குங்க. அதையும் நாம பொறுத்து நாம பார்க்கலாம். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.